கல்வி வளர்ச்சி தமிழகத்தில் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏதாவது சொல்லி வெற்றி கழகத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை சொல்லுகிறார்கள். ஆனால் வந்தவர்கள் அனைவரும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அவ்வளவு விவரமாக எல்லா மக்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் இருக்கிறார்கள். சேதுராமன் எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எம்ஏ பிலாசபி. எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கூட்டம் அதிகமாக வருகிறது. ஆண்டவர்களும் ஆள்கிறவர்களும் விரக்தியின் உச்சத்திற்கு வந்து விட்டார்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களா, நிறுத்துற அவனை. தளபதி வருவதற்கு தயாராக இருக்கிறார். வஞ்சிக்கப்பட்ட தமிழகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக உச்சபட்ச சம்பளத்தையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்துவிட்டார். ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, கூட்டம் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் எங்கெல்லாம் அனுமதி கேட்டாலும் தர மறுக்கிறார்கள். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திமுகவுக்கு அதிமுகவுக்கு 5 பேர் இருந்தால் எங்களுக்கு 50 பேர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் தேர்தல் களத்தில் சந்திக்க போகிறீர்கள், நீங்களும் பார்க்க போகிறீர்கள். என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். 2026 தளபதி நிக்கக்கூடிய இடங்களை நான் நிக்க போறேன், நான் அவரை எதிர்த்து நிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களோட பதில்? பாவம், அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காது யார் எதிர்த்து நின்றாலும். முடிஞ்சிருச்சுல்ல, இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? அவர் பிரச்சாரத்திற்கு போக வேண்டிய தேவை இல்லை. அவர் நாமினேஷன் மட்டும் போட்டுவிட்டு வீட்டில் இருந்தாலே வெற்றி அவரை தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம என்ன இப்படி நாருது?